السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وآله وأصحابه أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، إن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. قال نبينا صلى الله عليه وسلم: لا يؤمن أحدكم حتى أكون أحب إليه من والده وولده والناس أجمعين. புகழ்ச்சியும் ஏக இறைவனாகிய அல்லாஹ்வுக்கே உரித்தாகுக. ஸலவாத்தும் சாந்தியும் சமாதானமும் எம்பெருமானார் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை அடிபெறலாமல் பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபோதாபிஈன்கள் மீதும் இன்னும் இந்த மார்க்கத்திற்காக பெரும்பாடுபட்ட நல்ல அறிஞர்கள் மீதும் இந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவில் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் நடைபெறக்கூடிய இந்த ஹதீஸ் வகுப்பிலே கலந்து கொண்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்லியிருக்கின்றார்கள் என்ற விஷயத்தை தெரிந்து அதை தன்னுடைய வாழ்வில் செயல்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு அமர்ந்திருக்கும் நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் வற்றா பெருங்கருணை என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று கூறியவுடன் என்னுடைய உரையை ஆரம்பம் செய்கிறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள்: லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வ வலதிஹி வன் நாஸி அஜ்மஈன். ஒரு மனிதன் முழுமையான முஃமினாக ஆகவே முடியாது. எதுவரை என்று சொன்னால், அவனுக்கு நான் இந்த உலகத்தில் உள்ள எல்லா விஷயங்களையும் விட அவனுக்கு சிறந்ததாக இருக்க வேண்டும். அனைவரையும் விட என்னை அவன் நேசிப்பவனாக இருக்க வேண்டும். யாரை விட? தன்னுடைய தந்தையை விட, தன்னுடைய பிள்ளையை விட, இன்னும் இந்த உலகத்தில் உள்ள எல்லா மக்களையும் விட என்னை ஒரு மனிதன் அவன் நேசிக்காத வரை அவன் உண்மையான முஃமினாக ஆக முடியாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார். அப்ப இதிலிருந்து நமக்கு தெரிவது என்னவென்று சொன்னால், நம்முடைய ஈமான் பரிபூர்ணமாக ஆக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், முழுமை பெற வேண்டும் என்று சொன்னால், நாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்க வேண்டும். எப்படி நேசிக்க வேண்டும்? அவர்களை தன்னுடைய உயிரை விட அதிகமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் நேசிக்க வேண்டும். அந்த நேசிப்பது என்பது அளவு மீறி செல்லலாமா என்று கேட்டால் அளவு மீறி செல்லக்கூடாது. அந்த நேசிப்பது என்பது மிகவும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி காண்பித்து தந்தார்களோ அது போன்ற நேசமாக இருக்க வேண்டும். நேசத்தினுடைய உண்மையான அர்த்தம்
நல்லதுதானே செய்றோம், நல்லது செஞ்சா என்ன, ஆனால் இந்த பித்அத் என்பது உங்களை நரகத்தில் எடுத்து போய் சேர்க்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்கிறார்கள். எப்படிப்பட்ட பித்அத் இது என்று சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காண்பித்து தராத பித்அத், சஹாபாக்கள் செய்யாத ஒரு பித்அத். இந்த வழிமுறையை யாருமே செய்து காண்பிக்கவில்லை. இது ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு தானாகவே உருவான ஒரு பழக்கம் தான். ஒரு வருடத்தில் ஒரு நாளை மட்டும் குறிப்பிட்டு அந்த நாளில் மட்டும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புகழை பாடுவோம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புகழை அளவு கடந்து நாம் பாடுவோம் என்ற பெயரில் செய்யக்கூடிய இந்த அமல்கள் யாரும் கற்றுத்தராத இந்த அமல்கள். இந்த அமலை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருபொழுதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார். ஏன் ஏற்றுக்கொள்ள மாட்டார் என்று சொன்னால், மார்க்க விஷயங்கள் என்பது நம்முடைய புத்திக்கு வரக்கூடிய விஷயங்களை எல்லாம் செய்வது கிடையாது. மார்க்க விஷயம் என்பது அல்லாஹ்வும் அவருடைய தூதரும் சொல்லி தந்திருக்க வேண்டும். இந்த மார்க்கம் என்பது முழுமை பெற்ற ஒரு மார்க்கமாக இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜத்துல் விதா என்று சொல்லக்கூடிய அந்த கடைசி ஹஜ்ஜை செய்கின்றார்கள். அப்பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வசனம் இறக்குகிறார், அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரதீது லக்கும் அல் இஸ்லாம தீனா. இன்றைய தினம் மார்க்கம் என்பது பரிபூரணமாகிவிட்டது. இந்த தினத்திற்கு பிறகு யாரும் மார்க்கத்தில் எந்த ஒரு விஷயத்தையும் சேர்க்கவும் தேவை கிடையாது, எந்த ஒரு விஷயத்தை குறைக்கவும் தேவை கிடையாது. அல்லாஹ் சொல்லியிருக்கின்ற, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத் தந்திருக்கின்ற ஒவ்வொரு செயலும் அது ரொம்ப பெர்ஃபெக்ட்டான முறையில் 100% அது உண்மையான மார்க்கமாக நம்மிடத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தந்துவிட்டு சென்றிருக்கிறார்கள். இதுல எந்த ஒரு குறையும் கிடையாது. நாம் இதில் ஒரு அமலை சேர்க்க வேண்டும், ஒரு அமலை சேர்த்து நாம் செய்ய வேண்டும் என்ற எந்த ஒரு அவசியமும் கிடையாது. ஆக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு ஹதீஸிலே சொல்கிறார்கள், என்னை புகழ வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் அளவாக புகழ வேண்டும். நான் உங்களுக்கு எப்படி கற்றுத் தந்தேனோ அதன்படி நீங்கள் புகழ வேண்டும். என்னை மிகவும் அளவு கடந்து புகழாதீர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது, லா துத்ருனி கமா அத்ரத் நஸாரா ஈஸா இப்னு மரியம் ஃபஇன்னமா அனா அப்துன் ஃபகூலு அப்துல்லாஹி வ ரசூலுஹு. என்னை நீங்கள் அளவுக்கு அதிகமாக அத்துமீறி நீங்கள் புகழ வேண்டாம். எப்படி ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை அவருடைய சமுதாயம் புகழ்ந்தார்களோ அது போன்ற ஒரு புகழ்ச்சியை நீங்கள் செய்து விடாதீர்கள். நான் யார், நான் எப்படிப்பட்டவன் என்று சொன்னால், நான் அல்லாஹ்வுடைய அடிமையாக இருக்கின்றேன். என்னை நீங்கள் அல்லாஹ்வின் அடிமை என்று சொல்லுங்கள், அப்துல்லா என்று சொல்லுங்கள், வ ரசூலிஹி என்று சொல்லுங்கள். நீங்கள் என்னுடைய அல்லாஹ்வுடைய அடிமை என்று சொல்லுங்கள், என்னை அவருடைய தூதன் என்று சொல்லுங்கள். இதுதான் புகழ்ச்சியிலே மிகவும் சிறந்த ஒரு புகழ்ச்சி. நாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் சொல்லி அந்த செயல்களை தான் நம்முடைய வாழ்க்கையில் செய்ய வேண்டும். ஆனால் எக்ஸ்ட்ராவாக எந்த ஒரு புகழ்ச்சியும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லி தரவே இல்லை. அந்த செயலை நாம் செய்வதற்கு எந்த ஒரு அவசியமும் கிடையாது. காரணம் என்னவென்று சொன்னால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய புகழை அவன் உயர்த்தி தான் ஏற்கனவே வைத்திருக்கிறார். நாம் சென்றுதான் இந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய புகழை இன்னும் அதிகப்படுத்த வேண்டும் என்ற எந்த ஒரு அவசியமும் கிடையாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் சொல்லுகிறார், வ ரஃபஅனா லக திக்ரக். நான் உன்னுடைய புகழை மிகவும் சங்கையானதாக ஆக்கி வைத்து விட்டேன், மிகவும் உயர்ந்த ஒரு இடத்தில் நான் வைத்து விட்டேன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகிறார். அந்த மிகச் சிறந்த ஒரு புகழை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தந்து விட்டான் என்று சொன்னால், நாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புதுமையான ஒரு முறையில் புகழ வேண்டும் என்ற எந்த ஒரு அவசியமும் கிடையாது. எப்படிப்பட்ட புகழை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வைத்திருக்கிறார் இன்றைக்கு நாம் பார்த்தோம் என்று சொன்னால், இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு நொடியும் என்ன செய்யப்படுகிறது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பெயர் சொல்லப்படுகிறது. நாம் இரவில் இருக்கின்றோம், மகிழ்ச்சி தொழுது உட்கார்ந்திருக்கிறோம். ஆனால் இன்னும் சவுதியில் என்ன செஞ்சிருக்க மாட்டாங்க, இன்னும் சூரியன் அஸ்தமம் ஆயிருக்காது. இன்னும் அமெரிக்காவில் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் இப்பதான் உங்களுக்கு காலையில. அப்ப ஒரு நாளைக்கு 24 மணி நேரமும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பெயர் சொல்லப்பட்டு கொண்டே இருக்கிறது. நம்முடைய பள்ளிவாசலிலும் என்ன செய்யப்படுகிறது, ஒரு நாளைக்கு 10 முறை என்ன செய்யப்படுகிறது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லப்படுகிறார்கள், அவருடைய பெயர் சொல்லப்படுகிறது. ஒவ்வொரு முறையும் பாங்க சொல்லும் பொழுது அந்த மாற்றி சொல்லுகிறார், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், நான் சாட்சி சொல்லுகின்றேன்
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதராக இருக்கிறார். இதை விட ஒரு சிறப்பு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு யாரும் செய்திட முடியாது. அதே போல நாம் ஒரு நாளைக்கு ஒவ்வொரு மனிதனும் 5 நேர தொழுகையை தொழுகிறோம். அந்த 5 நேர தொழுகையில் எத்தனை முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் சொல்லுகிறோம்? நாம் ஒவ்வொரு அத்தஹியாத்திலும் என்ன செய்கிறோம்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் சொல்லுகிறோம். அவர்களை புகழக்கூடிய அந்த விஷயங்களை நாம் சொல்லிக்கொண்டேதான் இருக்கின்றோம். ஆக இப்படியாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய புகழை மிகவும் அதிகமாக அவன் உயர்த்தி வைத்திருக்கிறான். இது மட்டுமல்லாமல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை யாரும் எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாத அளவிற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காண்பிக்கிறார். வ இன்னக லஅலா ஹுலுகின் அதீம், நீங்கள் மிகச்சிறந்த ஒரு பண்புடையவராக இருக்கிறீர்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காண்பிக்கிறார். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றினோம் என்று சொன்னால் நாம் அல்லாஹ்வை நேசிப்பதற்கு சமமாக இருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகிறார், நீங்கள் என்னை விரும்புவதாக இருந்தால் குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ ஃபத்தபிஊனி யுஹ்பிபுக்குமுல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வை நேசிப்பதாக இருந்தால் என்னை நீங்கள் பின்பற்றுங்கள் என்று நபியே நீங்க மக்களிடத்திற்கு சொல்லுங்க என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கட்டளையிடுகிறார். ஆக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது அதிகமான புகழை அவன் ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். யாரும் எக்ஸ்ட்ராவாக வந்து புகழை அதிகப்படுத்த வேண்டும், நம்முடைய அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் அதிகமாக புகழ வேண்டும் என்ற எந்த ஒரு அவசியமும் கிடையாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுக்கிறார்கள், நீங்கள் என்னை புகழ வேண்டும் என்று சொன்னால் என் மீது நீங்கள் ஸலவாத் சொல்லுங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது சஹீஹ் முஸ்லிமுடைய 408வது ஹதீஸாக பதிவு செய்யப்படுகிறது, மன் ஸல்ல அலைய வாஹிததன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிஹா அஷரன், யார் ஒரு மனிதர் இந்த உலகத்தில் ஒரு முறை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொல்கிறாரோ அவருக்கு 10 நன்மைகள் எழுதப்படுகிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, நாம் புரிந்து கொள்ள வேண்டும், நாம் ஒரு நாளை மட்டும் வைத்துக் கொண்டு அந்த நாளை மட்டும்தான் நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழுவேன் என்று சொல்லுவது மிகவும் ஒரு ஆபத்தான காரியமாக இருக்கிறது. நாம் ஏன் இதை பற்றி பேசுகிறோம் என்று சொன்னால், சில விஷயங்கள் நம்முடைய இஸ்லாமிய சமுதாயத்தில் தவறு என்று தெரியும், ஆனால் அதை செய்வோம். உதாரணமாக நாம் என்ன செய்யக்கூடாது, இந்த விஷயங்கள் அல்லாஹ் தடுத்த விஷயங்களை செய்யக்கூடாது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லியிருப்பான். அதை தவறு என்று நமக்கு தெரியும், ஆனாலும் நாம் சில நேரங்களில் அதை செய்து விடுவோம். ஆனால் சில விஷயங்கள் இருக்கிறது, இது மிகவும் ஆபத்தானது. என்ன அவர் சொன்னார், ஒரு தவறை சரி என்று நினைத்து செய்வது, இதை செய்தால் எனக்கு நன்மை கிடைக்கும் என்ற நிலையத்திலே செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களும் மிகவும் ஆபத்தான ஒரு செயலாக இருக்கிறது. ஆகவே இதை விட்டு எல்லாம் நாம் தூரமாக இருக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்க வேண்டும் என்று சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ வேண்டும் என்று சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழிகாட்டுதலை, அவருடைய சுன்னத்தை நம்முடைய வாழ்வில் நாம் எடுத்து வர வேண்டும். நாம் எந்த ஒரு செயலை செய்தாலும் அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்திருக்கிறார்களா என்று பார்த்தோம் என்று சொன்னால், நாம் உண்மையாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்வதாக அர்த்தம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய புகழை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்னும் உயர்த்தி கொண்டே தான் இருப்பான். அந்த புகழை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருபொழுதும் குறைக்க மாட்டான். நாம் அனைவருக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உண்மையான வழிமுறையை, அவர்கள் எப்படி இந்த மாற்றத்தை நம்மிடத்திலே கற்றுத்தந்து சென்றார்களோ அதே முறையை நாம் பின்பற்றக்கூடிய பாக்கியத்தை உங்களுக்கும் இந்த உலகத்தில் உள்ள அனைத்து மக்களுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தந்தருள்வானாக. வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி.